ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமிக்கு 165 சீட் தானா? லீக் ஆனது உத்தேச பட்டியல். தமிழக அரசியல் உச்சக்கட்ட பரபரப்பில் உள்ளது. ஆளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகளுக்கு இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முந்தைய தேர்தல்களை விட இந்த முறை பெரும் மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. என்டிஏ கூட்டணிக்குள் புகைச்சல் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. டெல்லி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட நிபந்தனைகள் மிகவும் அழுத்தமானவை என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உத்தேச பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த உத்தேச பட்டியலின்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 165 அதிமுக களமிறங்க உள்ளதாக தெரிகிறது. இது கூட்டணியில் அதன் முதன்மை நிலையை உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பாஜக 31 தொகுதிகளிலும், அமமுக 9 தொகுதிகளிலும், தமாக 4 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த உத்தேச பட்டியலில் தகவல் வெளியாகியுள்ளது. பாமக 17 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்திலும், அமமுக குக்கர் சின்னத்திலும், தமாக தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தவிர புதிய நீதி கட்சி 2, ஐஜேகே 2, பார்வர்டு பிளாக் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1, தமமுக 2, புதிய தமிழகம் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும் அந்த உத்தேச பட்டியலில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் இந்த உத்தேச சீட் ஒதுக்கீடு அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. வன்னியர் ஆதிக்கமுள்ள பகுதிகளில் பாமக வலுவாக செயல்படும் வகையில் இந்த ஒதுக்கீடு இருக்கலாம் என அரசியல் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. டிடிவி தினகரனுக்கு 9 தொகுதிகள் வரை வழங்கப்படலாம் என்பதால் கூட்டணிக்குள் பல்வேறு வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைக்க முயற்சி நடைபெறுகிறது. இதன் மூலம் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் சமநிலைப்படுத்தும் முயற்சி தென்படுகிறது. இந்த உத்தேச பட்டியலை ஏற்கும் பட்சத்தில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. எப்படியும் இந்த முறை 170 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ள அதிமுக 165 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட உள்ளதாக கூறப்படுவது தொண்டர்களிடம் அதிர்ச்சியை உண்டாக்கி வருகிறது. இந்த உத்தேச பட்டியல் வெறும் எண்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. இது ஒரு நுணுக்கமான அரசியல் கணக்கீடு. வன்னியர் வாக்கு வங்கியை நம்பியுள்ள பாமகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் வட தமிழகத்திலும், தேவர் சமூக வாக்குகளை இலக்கு வைக்கும் அமமுகவின் இடங்கள் தென் தமிழகத்திலும் கூட்டணியை வலுப்படுத்தும் என டெல்லி நம்புகிறது போலும். அதேபோல் நகர்ப்புறங்களில் பாஜக கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு புதிய வாக்கு வங்கியை உருவாக்க முடியும் என்பது அவர்களின் திட்டம். ஆனால் இத்தனை கட்சிகளையும் அரவணைத்துக் கொண்டு அதிமுக தனது முதன்மை நிலையை எப்படி தக்க வைக்கப் போகிறது என்பதுதான் தற்போதைய சஸ்பென்ஸ். மொத்தத்தில் இந்த உத்தேச பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் திரைமறைவில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் தமிழக தேர்தல் களம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்வதையே உறுதி செய்கின்றன. இது ஒரு உத்தேச பட்டியல் என்றாலும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் டெல்லியில் இன்று அமித்ஷா தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் மேலும் சில முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகே அதிகாரப்பூர்வமான இறுதி பட்டியல் வெளியாகும் என தெரிகிறது.